ஏலக்காயை இந்த நெய்யிலேயே வறுக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்துட்டு நெய் இருக்குல்ல சட்டியில், அதுலேயே ஏலக்காய் ஒரு 15 ஏலக்காய்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பொரிச்சிக்கலாம். பொரிச்சிட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணணும். ஆறினதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஃப்யூம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறுத்திடலாம் அடுப்பை. இதை மட்டும் எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கலாம். ஏற்கனவே முந்திரி பருப்பு இருக்குல்ல, அந்த பிளேட்டில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஒரு ஓரமாக வச்சு அது ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சிக்கலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. அடுப்பையும் நிறுத்தியாச்சு. இப்போ இதை பொடி பண்ணணும். ஆறட்டும். ஆறின உடனே பொடி பண்ணிடலாம். இப்போ மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது எவ்வளோ அளவு இருக்குதுன்னு முதல்ல பாசிப்பருப்பு மாவை அளந்து எடுத்துக்கணும். அது எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஜீனி பொடியை சேர்க்கணும். இப்போ இதை முதல்ல அளந்துக்கிறேன், எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம்.